வெல்கம் டு லாக்ஸ் குக் புக். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்குல டேஸ்ட்டாக ஒரு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோவை குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதும் தோலை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கேன். கிழங்க கட்டி இல்லாமல் ஃபோர்க்லேயோ இல்லை கையிலையோ கூட நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் துருவின இஞ்சி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 புதினா இலையையும் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு வட்டமாக தட்டி எடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பிரெட் க்ரம்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா 3 பிரெட் ஸ்லைஸை நல்லா டோஸ்ட் பண்ணி அதை பிச்சு போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ வட்டமாக தட்டி வச்சுருக்கிற கட்லெட்டை கரைச்சி வச்ச மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஈவனாக புரட்டி எடுத்து அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணாவே போதும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணு. சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. ஈஸியாக சமைக்க, ருசியாக சாப்பிட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.